அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்தில் 2 பௌர்ணமி கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது தீவினையை ஏற்படுத்தும். இப்போ 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி போயிடுச்சு. அதே போல் 31ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வருது. கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் 2 பௌர்ணமி வரக்குள்ள எந்த வருடமாக இருந்தாலும் எந்த மாதமாக இருந்தாலும் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கணும். அப்படி சுபகாரியங்கள் செய்தால் அந்த சுபகாரியங்கள் தீமையிலே முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். 12ஆம் ராசி மீனராசி. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். உடல் வாதிகள் ஏற்படக்கூடிய நாள். ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். மனசோர்வும் உடல் சோர்வும் ஏற்படலாம். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியும் கும்பராசிக்கும் நாள் சிறப்பான நாள். உங்கள் மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறக்கூடிய நாள். மேலதிகாரியுடைய பரிசு பாராட்டுகளும் பெறக்கூடிய நாள். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி குடிக்கொண்டிருக்கும் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும். இந்த விருச்சிக ராசிக்கும் தனுசு ராசிக்கும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு இங்கே இருக்குது. சிக்கல்களும் மனவேதனைகளும் நண்பர்களும் எதிரியாக மாறக்கூடிய நாள். அதனால் மிகவும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் நாள் அற்புதமான நாள். நீங்கள் எதை எண்ணி இந்த நாளில் ஈடுபடுகிறீர்களோ அந்த ஆசை நிறைவேறக்கூடிய நாள். எந்த செயலாக இருந்தாலும் ஆர்வமாக செய்து அதில் வெற்றி பெறுவீங்க. கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும். கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சிறப்பான நாள், உயர்வான நாள். எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்குது. இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கும். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், சிறப்பான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாள், மிகவும் சிறப்பான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதிகப்படியான பயங்களும் விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மேச ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை இருக்கிறீங்களா, இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். சிறப்பான நாள். இப்போ ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திராசிக்குது. அதனால் மிகவும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.